எஸ்பிஐபியோட பிரிலிமினரியோட கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா எஸ்பிஐபிஓ எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறியோ யாரும் நம்மளால கிளியர் பண்ண முடியாது, வேகன்சி ரொம்ப கம்மி, நம்மளால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு யாரெல்லாம் அப்ளை பண்ணாம விட்டீங்களோ நீங்க எல்லாருமே அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லுங்க. எதனால அப்படின்னா இந்த எஸ்பிஐபிஓ பிரிலிமினரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம். சோ இதை மிஸ் பண்றவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எப்பவுமே எல்லா இயருமே பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ தான் பாத்தீங்கன்னா பிஓ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினோட லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஸ்பிஐ பிஓ பண்ணுறாங்க. இதுல அந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. டஃபான கொஸ்டின்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் கேட்டுதான் அவ்வளவு அழகான கொஸ்டின்ஸ். பட் ஆனா என்னன்னா டைம் கன்சூமிங். சரிங்களா? அந்த கொஸ்டினை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிதான் வருத்தமா இருக்கு. சரியா? அந்த அளவுக்கு ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நம்ம ஆப்டிடியூட் வந்து நிறைய மார்க்ஸ் போட்டிருப்பீங்க. அதுல ஆப்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். 3 டி எங்களுக்கும் எடுத்து முடிச்சிருப்பீங்க. பட் ஆனா இவங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 7 மார்க் 8 கொஸ்டின் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு அந்த கடைசி அந்த 5 கொஸ்டின் எல்லாருமே சிங்கிள் டிஜிட் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அட்டன் பண்ணவே முடிஞ்சது. பட் ஆனா ஒரு 10ல இருந்து அந்த 15 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்குள்ள அவங்க பட்ட கஷ்டம் இருக்குது. இவ்வளவு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டீங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ நீங்களா டெஃபினட்டா. சரிங்களா? இப்ப இந்த எக்ஸாம் நமக்கு என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாம்ல இருந்து ஒரு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா கேட்டிருக்காலும் அது வந்து ஒரு புதுசா அதாவது டைம் கன்சியூமிங்கா எப்படி கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சீரியஸாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஒரு 100 மார்க்ஸ் போடவும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இவ்வளவு நாள் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 20 மார்க்ஸ் போட்டுருக்கோம். பட் ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது நாள் வரைக்கும் நம்ம கெயின் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட பெரிய விஷயம். சரிங்களா? இதுதான் சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு 13 அந்த மாதிரி அட்டம்னாலே நல்ல அட்டம் அப்படிதான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா ஸ்லாட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் தான் வந்து டைம் கன்சூமிங்கா இருந்துச்சு. டஃப் கிடையாது, டைம் கன்சூமிங்கா இருந்துச்சு. சரிங்களா? கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி. ரீசனிங் யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலையோ யாரெல்லாம் மார்க் டெஸ்டே நம்ம போடல அப்படின்றவங்களோ அவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. என்னது அப்படின்னா கொஸ்டின் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு யாரும் பிராக்டிஸ் பண்ணலையோ ஸ்டக் ஆயிடுது. ஐயோ டெஸ்ட் ஏன்டா மார்க் டெஸ்ட் போடாம விட்டோம், மார்க் டெஸ்டோட அந்த அருமை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? பேராஜோக்கலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு 15ல இருந்து 20 மார்க்ஸ் அப்படிங்கிறது எல்லாரையும் பட் ஆனா எல்லாராலையும் எடுக்க முடியும். 15ல இருந்து 20 மார்க் அப்படிங்கிறது எல்லாராலையும் எடுக்க முடியும். பட் ஆனா எவ்வளவு ஸ்கோர் நமக்கு வரும் அப்படின்றது நல்லா இங்கிலீஷ் வந்து எனக்கு சூப்பரா வரும் அப்படிங்கிறவங்க வேணா சொல்லலாம். பட் எல்லாராலையும் என்னால இவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல ஒரு 20 மார்க்ஸ், ஆப்டிடியூட்ல ஒரு 10 மார்க்ஸ், ரீசனிங்ல ஒரு 25 10 இது ஒரு 20. ஓகேங்களா? எவ்வளவு ஆச்சுங்க? 55 ஆயிடுச்சு. ஸோ 55 அப்படிங்கிறது மினிமம். இந்த 55க்கு மேல பிளஸ் 2 இல்ல பிளஸ் 5 வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக போகலாம். பட் ஆனா ஒரு விஷயம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்டிடியூடோட அந்த டஃப்னஸ் லெவல் டைம் கன்சூமிங் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் அப்படின்னே வச்சுக்கலாம். சரிங்களா? சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா போன வருஷத்தை விட அந்த ரேஞ்சிலேயே கரெக்டா கிட்டும் அப்படின்னு இல்ல அப்படின்னா ஒரு 1ல இருந்து 2 மார்க் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் எல்லா கேட்டகரி. சரிங்களா? சோ பாசிட்டிவா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும். சரிங்களா? சோ நமக்கு கிளியர் ஆகலனாலுமே பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓஐசிஎல் ஓரியன்டட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தோம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறான்னு. கண்டிப்பா இந்த டைம் பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா? எதனால அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 31/3 இருந்து 8வது மாசத்துக்குள்ள வந்து பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 31/7 பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பீரியட்ல நீங்க ஓபிசி வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்மையாவே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நாங்க முன்னாடியே சொல்லிட்டே இருந்தோம் ஓஐசி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்டர்னல் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் ஆனா வந்துருச்சு. 37 வேகன்சி சென்னை சோனுக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ஒரு குவாலிஃபையான கேண்டிடேட்டா இருக்கீங்க. பட் ஆனா நீங்க அந்த ஓபிசி சர்டிபிகேட் அப்படிங்கிறது மேபி இடபிள்யூஎஸ் ஓபிசி வாங்கியிருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இது வந்து வேற சொல்யூஷன் இருக்குதா, நாங்க ஓபிசி வாங்கலாம் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. இந்த பீரியட்ல நீங்க டெஃபினட்டா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால இதை சப்போஸ் வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் ஓபிசி இல்ல அப்படிங்கிற ஒரே ரீசனால நிறைய பேர் அப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 37 வேகன்சி டிஏடி